அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு முன்னாடி மீனா, யாருமா நீ, எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நிக்கிற, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமா, பார்வதி அக்கா தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஓ, அது நீதானா, சரி சரி உள்ள வாமா. மீனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இங்க பாருமா, இன்னையில இருந்தே வேலைய ஆரம்பிச்சுக்கோ, வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கோணும் அப்படின்னு என்னென்ன வேலைன்னு மீனா கிட்ட சொன்னாங்க. மீனாவும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. மாப் போடுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ஊர்ல இருந்து லக்ஷ்மி அம்மாவுடைய பையன் ரவி வீட்டுக்கு வந்தான். அம்மா, அப்பா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? என்னோட படிப்பு நல்லபடியா முடிஞ்சதுமா. இனிமேல் இந்த ஊர்ல தான் நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து நிக்கிற மீனாவை பார்த்தா. நீ மீனா தானே? ஆமா, இங்க என்ன பண்ற? அப்ப லக்ஷ்மி அம்மா, இவள உனக்கு முன்னாடியே தெரியுமாப்பா, இவ 1 மாசமா நம்ம வீட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவளா? இவ என் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுமா? ரொம்ப நல்லாவே படிக்கிற பொண்ணு. ஆனா இங்க எப்படி? எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ரவி. என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதனால தான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வேலைக்கு வந்துட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கு, சரி சரிப்பா, நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பா அப்படி பேசி ரவிய அனுப்பிச்சும் விட்டாங்க. இந்த பக்கம் மீனா கிட்ட வந்து, இங்க பாரு மீனா, என்னதான் நீ என் பையன் கூட படிச்சிருந்தாலும் இப்ப நீ இந்த வீட்டுல வேலைக்காரி தான், அவங்கிட்ட உரிமையெல்லாம் எடுத்து பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு காரசாரமா பேசுனாங்க. புரிஞ்சுதுமா, இனிமேல் ரவி கிட்ட எதையும் உரிமை எடுத்து பேச மாட்டேன். இப்படியே 2 வாரமும் போகுது. ஒரு நாள் ரவி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்ப மீனா, ஐயா, இது உங்களுடைய சுகர் டேப்லெட், டைமுக்கு போட்டுக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சண்முகத்தை கிட்ட டேப்லெட் கொடுத்துட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாட்ட வந்து, அம்மா, இந்த டைமுக்கு நீங்க கீரை சூப்பு குடிக்கணும், இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீரை சூப்பையும் கொடுத்தா. மீனா வீட்டு வேலை மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறவங்களையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான். இதையெல்லாம் கவனிச்ச ரவிக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா நிறைய பொண்ணுகளுடைய போட்டோ கொண்டு வந்து, ஏப்பா ரவி, இந்த போட்டோ எல்லாம் பார்த்து உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து சொல்லுப்பா, பொண்ண பேசி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரவி, அம்மா, நான் ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டனே. அது எப்படிப்பா, இப்பதான் நான் போட்டோவை எடுத்துட்டு வாரேன். அம்மா, நான் பொண்ணை பார்த்துட்டேன்னு சொன்னது நம்ம வீட்ல வேலை செய்யற மீனாவை தான். எனக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா. மீனாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேமா. டே ரவி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, அவளை போய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்ற? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவ ஸ்டேட்டஸ் என்ன? அம்மா, அவ ஏழை பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுமா. நம்ம குடும்பத்துக்கு அவ தான் கரெக்டா இருப்பா. ரவி பேசுறத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோவம் தான் வந்துச்சு. மீனா கிட்ட போய், யா மீனா, இதெல்லாம் உன் வேலை தானா? பணக்காரன் வீட்டு பையனை வளைச்சு போடலான்னு பாக்கறியா? நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மீனாவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வாய மூடு ரவி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில ரவி மீனா வீட்டுக்கு போயிருந்தான். இங்க பாருங்கம்மா, மீனாவை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் என்னோட வேலை. என்ன நம்பி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அப்ப மீனாவுடைய அம்மா, தம்பி, ஏற்கனவே மீனா உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்கா, நீங்க ரொம்ப நல்லவருன்னு. ஆனா நீங்களோ பணக்காரங்க, நாங்க எப்படி தம்பி உங்க கூட சம்பந்தம் பண்ண முடியும்? அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க. மீனாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போனான். வீட்டுக்கு போன ரவி, அம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா அது மீனா கூட மட்டும்தாம்மா. வேற எந்த பொண்ணையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரவி, என்னால ஒரு வேலைக்காரியெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடா அப்படின்னு 2 பேரும் ஒரே பிடிவாதமா இருந்தாங்க. இப்படியே 2 வாரமும் போகுது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன ரவி, உங்க அம்மா தான் உனக்கு நிறைய பொண்ணு பாக்குறாங்களே, அதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. எவ்வளவு நாள் தான் இப்படி தனியாவே இருப்ப? அக்கா, நான் ஏற்கனவே மீனாவை செலக்ட் பண்ணிட்டேங்க்கா. மீனாவை தான் கல்யாணம் பண்ணவும் போறேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு
ரொம்ப கோவம் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்த சண்முகம், அவன்தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கானே. அது மட்டும் இல்ல, மீனாவும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். அவ ஏழையா இருந்தா என்ன லக்ஷ்மி, நம்ம கிட்டதான் நிறைய பணம் இருக்கே அப்படின்னு சண்முகமும் சொன்னாரு. இந்த பக்கம் ரவி வேலைக்கும் போகாம சாப்பிடாம பிடிவாதமா படுத்துக்கிட்டே இருந்தான். வேற வழி தெரியாத லக்ஷ்மி அம்மாவும் ரவிக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் பண்ணியும் வச்சாங்க. கல்யாணமும் ஆச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மீனா, அத்தை இந்தாங்க உங்களுடைய பிரஷர் மாத்திரை. இதெல்லாம் எனக்கு போட்டுக்க தெரியும், உன் வேலைய மட்டும் போய் பாரு. இப்படியே 1 மாசமும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மாவுடைய தோழிக, பரவாயில்லையே மீனா, பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வந்து அவங்க வீட்டு பையனவே வளைச்சு போட்டுட்ட. நீ திறமசாலிதான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்த சீதாவும், என்ன இந்த மாதிரி தான் மத்த வீட்லயும் வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு நக்கலா பேசி சிரிச்சாங்க. அப்ப மீனா, 2 பேரும் வாய மூடுங்க. நான் ஒன்னும் உங்கள மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தி பணத்தை கறக்கல. அத்தையோட தோழிகன்னு அமைதியா போறேன். இனிமேல் இப்படி பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளயும் போனா. போ. அதை கேட்ட 2 பேருக்கும் கோபம் வந்துச்சு. இவளுக்கு பாத்தியாடி எவ்வளவு திமிருன்னு. ஒன்னும் இல்லாதவ இப்படி திமிரா பேசிட்டு போறா. இவளை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு திட்டமும் போட்டாங்க. இங்க நடந்தது எதுவுமே லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நல்லாவும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. ரவி, அம்மா மீனா, நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன். வரதுக்கு எப்படியுமே 1 மாசம் ஆகும். 2 பேரும் கவனமா இருங்க. அப்பாவையும் கவனமா இருக்க சொல்லுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து கிளம்பினா. 3 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்த 2 பேரும், லக்ஷ்மி உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வா ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லக்ஷ்மி அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. வேணும்னே அவங்களுடைய பர்ஸ சோஃபா மேல வச்சுட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேரும் வெளியே வந்தாங்க. வந்ததும், சரி லக்ஷ்மி, நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே, நாங்க 2 பேரும் அப்படியே ஷாப்பிங்கும் கிளம்புறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பர்ஸ ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ, ஐயோ, இதுல நான் 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். இப்ப 1500 ரூபாய் தான் இருக்கு. 500 ரூபாய காணோம் லக்ஷ்மி. என்ன கீதா சொல்ற? நான் கூட பார்த்தனே நீ 2000 ரூபாய் உள்ள வச்சத. வேற எங்க போயிருக்கும்? இதோ இங்க நிக்கிறாளே இந்த மீனா தான் எடுத்திருப்பா. இங்க பாரு லக்ஷ்மி, பர்ஸை இங்க வச்சுட்டு நம்ம ரூம்குள்ள போனோம். இங்க வந்து பாக்கும்போது பணத்தை காணோம். உன் மருமக தான் இங்க இருந்தா, அவதான் பணத்தை எடுத்திருப்பா. தெரியாம பேசாதீங்க. நான் எதுக்கு உங்க பணத்தை எடுக்கணும்? இங்க உனக்கு மட்டும்தான் பண தேவை இருக்கு. நாங்க ஒன்னும் உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க இல்ல பணத்தை திருடுறதுக்கு அப்படின்னு பேசுறத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. கீதா, மன்னிச்சிடு கீதா. அவ எடுத்த 500 ரூபாவை நான் கொடுக்கறேன், இந்தா இத வச்சுக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்கள அனுப்பியும் விட்டாங்க. ஏன் மீனா, உனக்கு பணம் ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? உன்னால எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்படித்தான் என் தோழிக முன்னாடி என் மானத்தை வாங்குவியா? இப்படி ஒரு திருடிய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வர வச்சுட்டேன். முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மீனாவை வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. மீனாவும் வேற வழி தெரியாம ரொம்ப சோகமா வீட்டை விட்டு வெளியவும் வந்துட்டா. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா வீட்டுல இருக்கும்போது, ஐயோ இங்க யாரு தண்ணிய ஊத்தி வச்சது அப்படின்னு தண்ணியில காலை வச்சு கீழையும் வலிக்கியும் விழுந்தாங்க. இதனால அவங்களுக்கு கைகாலெல்லாம் அடிபட்டு நடக்க முடியாம இருந்துச்சு. அப்போ சண்முகம், என்ன லக்ஷ்மி இப்படி ஆயிருச்சு? நான் வேணா மீனாக்கு கால் பண்ணி வர சொல்லட்டா? உன்னை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, என்னோட தோழிய வருவாங்க, அவங்க நல்லாவே பாத்துப்பாங்க அப்படின்னு அவங்க தோழி 2 பேத்துக்கும் போன் பண்ணாங்க. அவங்க போனை எடுக்கவே இல்ல. இத கவனிச்ச சண்முகம் மீனாவை பார்க்க போனாரு. அம்மாடி மீனா, உன் அத்தை வழுக்கி கீழே விழுந்துட்டாமா. பெருசா கவனிக்க யாருமே இல்ல, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா அப்படின்னு சொல்லும்போது, இதோ வரமாமா அப்படின்னு சண்முகத்தை கூடயே மீனாவும் கிளம்பி வந்தா. மீனா வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மாவை நல்லாவே கவனிச்சுட்டா. லக்ஷ்மி அம்மாவும் சீக்கிர குணமும் ஆயிட்டாங்க. அப்ப மீனா, சரிங்க மாமா, அத்தை இப்போ நல்லாவே குணமாயிட்டாங்க, நல்லாவே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நான் அப்படியே கிளம்புறேன் மாமா. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இங்கேயே இருக்க சொல்லலாமா? இல்ல வேண்டாம்,
அவ என்னதான் இருந்தாலும் அப்படி திருடி இருக்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு மீனாவை கூப்பிடவே இல்ல. அப்ப சண்முகம், ஏமா கிளம்புற? அவ ஒரு கோவத்துல வீட்டை விட்டு போ சொல்லிட்டா. இப்பதான் நீ வந்துட்டு இல்லம்மா, இங்கேயே இருந்துருமா. அப்ப மீனா, மாமா அந்த பணத்து விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பணத்தை நான் திருடவும் இல்ல. அத நிரூபிச்சுட்டு நானே இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவும் போனா. மீனா போய் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தோழி 2 பேரும் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஐயோ லக்ஷ்மி, இப்ப எப்படி இருக்கு? உனக்கு கால் உடைச்சு போச்சுன்னு தெரிஞ்சோன்ன ரொம்ப துடிச்சு போயிட்டோம் லக்ஷ்மி. ஆனா என்ன பண்றது, நாங்க தான் வெளியூர் போயிட்டோமே. ஆமா லக்ஷ்மி, ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் வர முடியல. இல்லைனா உடனே ஓடி வந்திருப்போம் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் வந்தாலும், சரி பரவாயில்ல விடுங்க, முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, என்ன பண்ண முடியும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா உள்ள போனாங்க. நல்ல வேலை, நம்ம சொன்னதெல்லாம் அந்த லக்ஷ்மி நம்பிட்டா. அட ஆமா கீதா, நான் கூட அந்த மீனா வந்து இவளை கவனிச்சுப்பா, இவ மனசு மாறி அவளை ஏத்துப்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. அது எப்படி இவ ஏத்துப்பா? அவ மேல நம்ம போட்டது திருட்டு பழி இல்ல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அடி பாவிகளா, நீங்க 2 பேரு தான் என் மருமக மேல திருட்டு பழி சுமத்துனீங்களா? இது தெரியாம நான் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டேனே. 2 பேரும் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. அவங்க 2 பேத்தையும் திட்டி வெளியவும் அனுப்பிச்சு விட்டாங்க. தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா மீனாவை தேடி போனாங்க. வீடு பூட்டி இருந்தது. அப்போ அங்க ஒருத்தர்கிட்ட, ஏங்க இந்த வீட்ல மீனாவும் அவளுடைய அம்மாவும் தங்கி இருந்தாங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியுங்களா? அட அவங்களா? 2வது தெருவுல ஒரு பணக்கார வீடு இருக்கல்ல, அங்க போய் பாருங்க, இருப்பாங்க. அவங்க எதுக்குங்க அங்க இருக்காங்க? 2 பேரும் அங்க வேலை பார்க்கறாங்களா? அது அவங்களோட வீடுதாமா. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுடைய சொத்து அவங்க மாமா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இத கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே அதிர்ச்சியில அந்த வீட்டுக்கும் போனாங்க. வீட்டை பார்த்த லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, இவ வீடு நம்ம வீட்டை விட 3 மடங்கு பெரிய வீடா இருக்கு, இவ இவ்வளவு பெரிய பணக்காரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப தயக்கமா வீட்டுக்குள்ளயும் போனாங்க. அப்போ வீட்டுக்குள்ள மீனாவுடைய அம்மா, ஏமா மீனா, இனி எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே அழுதுகிட்டு இருப்ப? போய் உன் புருஷங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்கேயே கூட்டிட்டு வந்து தனியா வாழலாம்லமா? அம்மா, அத்தை கோவக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லவங்கம்மா. நான் வீட்ல வேலை பார்க்கும் போதே ஏழையா இருந்தாலும் என்ன ரொம்ப நல்லாவே நடத்தினாங்க. அவங்க கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு நாள் அவங்களே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நான் ரவி கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கதவு கிட்ட இருக்கிற லக்ஷ்மி அம்மா பார்த்தா, அத்தை உள்ள வாங்கத்த, இங்க எப்படி வந்தீங்க? மீனா, என்ன மன்னிச்சிடு மீனா, நீ என்னை விட பெரிய பணக்காரியா இருந்தாலும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. என் பையனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கல. நான் தான் பணத்தை ஆசையில உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. அது பரவாயில்லத்த, நீங்களும் என் அம்மா மாதிரி தான். என் அம்மா பேசுனா நான் பொறுத்துக்க மாட்டேனா? ஏமா மீனா, நீ இவ்வளவு பெரிய பணக்காரின்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அத்தை, எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பணம் இல்லைன்னு எட்டி கூட பார்க்காத சொந்தக்காரங்க எல்லாம் எங்க அப்பாவுடைய சொத்து திரும்பி வந்ததும் தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பணத்துக்காக தேடி வரவங்கள எனக்கு பிடிக்கல. அதனால தான் நானும் அம்மாவும் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப கூட அம்மாவுடைய ஆசைக்காகத்தான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல இருந்து வந்த ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சண்முகம் மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா, என்ன மன்னிச்சிடு ரவி, பணத்தாசையில ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் தனி கொடுத்தன போயிடாதீங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது மீனா, அத்தை என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டு மருமக, வாங்கத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க. ஒரே வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. நல்ல மனசு இருந்தாலே போதும், ஏழ்மையா இருந்தா கூட
உயர்வா வாழலாம். அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே லக்ஷ்மி, நீ பெரிய புளியங்கொம்பத்தான் பிடிச்சிருக்க. உன் மருமக பெரிய பணக்காரி, நீ கொடுத்து வச்சவ. அட ஆமாக்கா, என் அண்ணன் என்னதான் துபாய்க்கு போய் சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா இருந்தாலும் என் மேல இருக்கிற பாசத்துல என் பையனுக்கே அவர் பொண்ண கட்டி வச்சுட்டாரு. அப்போ இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும் தேவையில்லை. உன் பணக்கார மருமகளே எல்லாத்தையும் பாத்துப்பா, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லக்கா, அவ என்னதான் என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் என் அண்ணன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை. நானும் வேலைக்கு போறேன், ரவியும் வேலைக்கு போறான். நாங்க அவளை நல்லாவே பாத்துப்போங்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மணி ஒரு 11 இருக்கும். அப்பதான் மீனா தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தா. அப்ப லக்ஷ்மி அம்மா, என்னம்மா மீனா, இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா அத்தை, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதுதான் லேட்டா எந்திரிச்சேன். பரவாயில்ல மீனா, நான் உனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நீ சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுமா. நானு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் கிளம்பி போனாங்க. அன்னைக்கு சாயந்தரமும் ஆச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர வழியில லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ளேயே, எப்பா சாயந்தரம் ஆனாலும் இந்த வெயில் குறைய மாட்டேங்குதே. மீனா வசதியா வளர்ந்த புள்ள, அவளை நல்லா பாத்துக்கணும். என்ன ஆனாலும் அவளை வேலைக்கு மட்டும் அனுப்பிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுல நடக்க முடியாம நடந்து வீட்டுக்கும் வந்தாங்க. அப்ப மீனா சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா. உள்ள வந்த லக்ஷ்மி அம்மாவை பார்த்து வேகமா போய், அத்தை நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு மீனா? இங்க பாருங்கத்த, காலையில வாங்கின இந்த ஜூஸ் ஜில்லுன்னே இல்ல. வெயிலுக்கு ஜில்லுன்னு இருந்தா தானே நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாமா? ஃப்ரிட்ஜ் தானம்மா, வாங்கிட்டா போச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா. இந்த வெயில்ல பாவம், அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு. இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டிருக்கா. அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா அப்படின்னு லோன் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கினாங்க. அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத்தை கேட்டனா வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. மீனாக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. எப்பொழுதும் டிவி பாக்கறதும் மொபைல் பாக்கறதுமா. வீட்டு வேலை எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா தான் செஞ்சு வைப்பாங்க. ஒரு நாள் மளிகை கடைக்கு போன லக்ஷ்மி அம்மா, அப்போ மளிகை கடைக்காரர், எப்பொழுதும் உங்க வீட்டுக்கு மளிகை சாமானும் 500 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கும். இந்த முறை என்ன 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? அட, என் மருமக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு நல்லா ருசியா செஞ்சு போடணும் தான் வாங்கியிருக்கேன். சரி, எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ. மாசம் பிறந்ததும் ரவியோட சம்பளத்துல இருந்து கொடுத்துட்றேன். அட, நமக்குள்ள என்னமா, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க மாசம் பிறந்தோன்ன கரெக்டா கொடுத்து. இந்த பக்கம் மீனா கடைக்கு போயிட்டு வந்த லக்ஷ்மி அம்மாட்ட, அத்தை எனக்கு குலோப் ஜாமுன், சிக்கன் தந்தூரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அத்தை, செஞ்சு தர அப்படின்னு கேட்டதும் லக்ஷ்மி அம்மாவும் மறுக்காம வகை வகையா பண்ணி கொடுத்தாங்க. மீனாவை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த மீனாவுடைய தோழி, என்னடி மீனா, ஹால்ல கூட ஒரு ஏசி இல்லையா? ரொம்ப வேர்க்குது. ஆமா, எப்படிதான் இந்த வீட்ல இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இப்பதான் நாங்க ஏசி ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் 2 நாள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அவ தோழி போனதுக்கு, அத்தை இந்த வெயிலுக்கு ஹால்ல உட்காரவே முடியல, நம்ம ஒரு ஏசி வாங்கிடலாமா? அது மட்டும் இல்ல, ரூம்ல இருக்கிற ஃபேனு ரொம்ப சத்தம் போடுது, தூங்கவே முடியல, அங்கேயும் ஒரு ஏசி மாட்டிடலாம் அத்தை. அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, ஏசியா? இப்ப இதுக்கு எங்க போறது? ஏற்கனவே வாங்கின ஃப்ரிட்ஜே லோன்ல தான் வாங்கியிருக்கோம், என்ன பண்ணறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, சரிம்மா மீனா, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியா ரவி கிட்ட, ரவி நம்ம மீனாக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தரலாம்பா. இந்த வெயில்ல பாவம், அவ என்னதான் பண்ணுவா? அம்மா, ஏற்கனவே நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே நிறைய இருக்கு. இதுல எப்படிமா வாங்க முடியும்? ஏப்பா, என் மருமக என்கிட்ட முதல் தடவை ஒண்ணு கேட்டிருக்கா. அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். நம்ம லோன் போட்டாவது வாங்கி தரலாம்பா. மீனா கிட்ட போய்,
இங்க பாரு மீனா, இப்போதைக்கு ஏசி எல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அத கேட்ட மீனாவுடைய முகமே மாறி போச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, டே ரவி சும்மா இருடா, அதுதான் நான் வாங்கணும்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வாங்கிடலாம் மீனா, நீ உள்ள போ அப்படின்னு உள்ள போ சொல்லிட்டு இந்த பக்கம் ரவி கிட்ட ஒத்துக்க மகளிர் லோன் மூலியமா 2 ஏசியும் வாங்கி போட்டாங்க. இத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்படியே அந்த மாசமும் முடிஞ்சுது. தேதி 1 ஆச்சு. அப்ப லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, தேதி 1 ஆச்சு, இந்த மாசம் மளிகை கடைக்காரங்க, லோன்காரங்க மகளிர்ல வாங்கின லோனுக்கெல்லாம் எப்படித்தான் பணம் கொடுக்க போறோம், அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு முன்னாடி வந்து, இந்த லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது லக்ஷ்மி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அம்மா, இந்த மாசம் 3500 ரூபாய் பில்லு. சரி சரி, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப லக்ஷ்மி அம்மா, தம்பி இப்போதைக்கு 500 ரூபாய் தான்ப்பா இருக்கு, இத வச்சுக்கோப்பா, மீதிய கொஞ்ச நாள்லயே கொடுத்துட்ற. என்னது 500 ரூபாவா? ஏம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாங்குங்கன்னு. 2000 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் தரேன்னு சொன்னீங்கன்னா நாங்கெல்லாம் எப்படிமா கடன் நடத்துறது? தம்பி ஒரு வாரம் பொறுத்துக்கப்பா, எப்படியாவது எல்லாத்தையும் தந்துடுறேன். கொஞ்ச நேரத்திலேயே லோன்காரங்களும் வந்தாங்க. ஏம்மா, இந்த மாசம் டியூவு 5000 ரூபாய். சரி சரி, எடுத்து வைங்க. தம்பி 1 வாரத்துல கொடுத்துட்றேன்ப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் மகளிர்ல வாங்கின லோனு, கல்யாணத்துக்கு வாங்கின லோன்காரங்க எல்லோருமே வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோர்கிட்டையும் ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மீனாவும் இதையெல்லாம் பார்த்துட்டு பெருசாவே எடுத்துக்கல, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு விட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரவி கிட்ட வந்து, எப்பா ரவி, இந்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, மாசம் மட்டும் 25000 ரூபாய் எடுத்து வைக்கணும், இல்லைனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. அம்மா, நான் தான் அப்பவே சொன்னனே, நீங்க தான் கேக்கல. இப்ப பாருங்க, நமக்கு தானே கஷ்டம். சரிம்மா, கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஓவர் டைம் பார்த்தாவது இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அம்மா கண்ணுல இருந்து தண்ணியே வந்துச்சு. ரவி, நானும் இந்த வேலை இல்லாம 2-3 இடத்துலயும் வேலை கேட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ரவி, அம்மா, வயசான காலத்துல நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? வேண்டாமா, வேணும்னா மீனாவை வேலைக்கு அனுப்புவோமா? மீனா எல்லாம் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான், நான் அனுப்பவும் மாட்டேன் அப்படின்னு கடுமையா சொன்னாங்க. ரவி எதுவுமே பேசல. இப்படியே 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. 100 நாள் வேலை இல்லாம கூடுதலா இன்னொரு வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டுக்கு லேட்டாவும் வராங்க. அப்ப மீனா, இப்பெல்லாம் இவங்க வீட்டுக்கு நேரமாகவே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு எதுவுமே ஒரு நாள் லக்ஷ்மி வேலை செஞ்சுட்டு களைப்பா வரும்போது அடிக்கிற வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப ஒருத்தர், எம்மா, உங்க மாமியாருக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும் பொழுது வெயில்ல அலைய விடுறியேமா, லக்ஷ்மி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது மீனாக்கு ஒண்ணுமே புரியாம திருன்னு முழிச்சா. அப்ப கூட லக்ஷ்மி அம்மா, அட, நான் தாங்க தண்ணிய குடிக்காம வெயில்ல நடந்து வந்த, அதுதான் மயக்கம் வந்துருச்சு, அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசினா. உடம்பு சரியில்லாதனால அவங்கனால எந்திரிக்கவே முடியல. வீட்லயும் எந்த வேலையும் பார்க்க, எல்லா வேலையும் மீனா தான் செய்யறா. ஆனா அவளுக்கும் இது ரொம்ப புதுசுங்கறனால கஷ்டமா இருந்துச்சு. அப்ப மீனா, அத்தை, வேணும்னா நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுப்போமா? அப்ப மனசுக்குள்ள, என்னது, வேலைக்கு ஆளா? அவங்க சம்பளத்துக்கு எங்க போறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனா, நானே பாத்துக்கறேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வேலை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அப்ப ரவியும் ரொம்ப டயர்டா வீட்டுக்குள்ள வந்தான். வந்த 2 நிமிஷத்திலேயே, யாருப்பா வீட்ல, வெளிய வரீங்களா அப்படின்னு கத்துற சத்தம். அதை கேட்ட 3 பேரும் வெளிய வேகமா வந்தாங்க. வெளிய வந்து பாக்கும் பொழுது கடன்காரங்க நின்னுட்டு இருந்தாங்க. ஏமா, அவசரமா 10000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்களே, அதுக்கான வட்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு, எப்பதான் தரதா இருக்கீங்க? அப்ப இன்னொருத்தர், ஏமா, என்கிட்ட 8000 ரூபாய் வாங்குனீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேக்கும்போது
அப்ப லக்ஷ்மி அம்மா, எப்பா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கேட்டீங்கன்னா எப்படிப்பா தர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன். ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும்னு கடன் வாங்கும்போது மட்டும் நல்லா இருந்துச்சா? கடனை திருப்பி கேட்க வந்தா இப்படி மூஞ்சிய பாவமா வச்சுட்டு சொன்னா எங்க தான் போறதா? இங்க பாருங்கம்மா, இன்னும் உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். முதல்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ண பாருங்க அப்படின்னு ஏதோ சமாளிச்சு அனுப்பிச்சும் கொஞ்ச நேரத்திலேயே ரவி வேலை பாக்குற முதலாளி வீட்டுக்கு வந்தாரு. அப்ப ரவி, வாங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது முதலாளி ரொம்ப கோவமா, இங்க பாருங்கம்மா, உங்க பையன் கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட காசு வாங்கினா இப்போ அது 1 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. இதையெல்லாம் எப்பதான் தருவீங்க அப்படின்னு கேக்கும்போது, முதலாளி என் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க முதலாளி போவேன்? அப்ப அந்த முதலாளி ஒரு பத்திரத்தை நீட்டி, அப்போ முதல்ல இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன பத்திரம் முதலாளி இது? ரவி, இந்த கடன் எல்லாம் நீ அடைக்கிறதுக்கு எப்படியுமே 2 வருஷம் ஆகும். இந்த 2 வருஷத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ வேலை செய்யணும். தினமும் 1.5 ஷிஃப்ட் பார்க்கணும். மாசத்துல 1 நாள் மட்டும்தான் உனக்கு லீவு. கடன் எல்லாத்தையும் பிடிச்சது போக 3500 ரூபாய் மட்டும்தான் உனக்கு சம்பளம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. அதை கேட்ட 3 பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி. ரவியும் வேற வழி இல்லாதனால கையெழுத்து போட்டு கொடுத்தான். முதலாளி அங்கிருந்து போனதும் இதையெல்லாம் பார்த்த மீனா, என்னது இவ்வளவு கடன் இருக்கா? எல்லாமே எனக்காக வாங்கின கடனா இது? ஏன் இவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. அதுக்கப்புறம் உள்ள வந்த ரவி, அம்மா, நாளையில இருந்து அக்ரிமெண்ட்ல போட்ட மாதிரி 1.5 ஷிஃப்ட் வேலை பாக்குறமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட மீனா கிட்ட போய் உன்னாலதான் இவ்வளவு கடன் ஆச்சுன்னு 2 பேருமே கேக்கல. மீனாக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு. தன்னாலதான் இவ்வளவு நடந்துச்சுன்னு நைட் எல்லாம் தூங்காம இத பத்தியே யோசிச்சு அழுதுகிட்டே இருந்தான். அடுத்த நாள் காலையில மீனா, அத்தை, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அல்ல. என் அப்பா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அந்த பழக்கத்துல தான் நானும் எல்லாத்தையும் கேட்டேன். 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுதா. அப்ப லக்ஷ்மி அம்மா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல மீனா. உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதையெல்லாம் பண்ணணும். நீ அழாத மீனா, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. அப்ப மீனா, என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு. நானே இதெல்லாத்தையும் சரி பண்றேன். நாளையில இருந்து நானும் வேலைக்கு போறேன் அத்தை. அடுத்த நாள் காலையில ரவி வேலை பாக்குற ஓனரை போய் பார்த்தா. சார், இந்தாங்க, நாங்க கொடுக்க வேண்டிய கடன் எல்லாமே இதுல இருக்கு. இத வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சலும் பண்ணிட்டு, லக்ஷ்மி அம்மா என்னதான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாலும் மீனா கேட்கவே இல்ல. வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. வேலைக்கும் போயிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டா. கோடிக்கணக்குல பணம் இருந்தாலும் நல்ல மனசுதான் வாழ்க்கையில உண்மையான